நம்ம எல்லாருடைய மேலையும் பணிவு வரணும். அடக்கி ஆளக்கூடிய அந்த குணம் வரக்கூடாது. நம்ம அதிகாரத்தில் அடக்கி ஆளக்கூடியவங்களாகவும் அடிமையிலாம் வச்சுருக்கோங்கிறத உணர்ந்து அதுலேருந்து நம்ம நாம் அவங்கள விடுவிக்கணும். அதாவது உணர்வு இல்லை, இனிமேல் அவங்க அடிமை கிடையாது, எனக்கு உதவியாளர்கள், என் குடும்பம் எனக்கு உதவி அமைச்சு கொடுத்துருக்கான். அந்த உதவியாளர்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறேன்னு பார்க்குறான். அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்புனீங்கன்னு சொன்னால், நம்ம குடும்பத்துக்கோ நம்முடைய உதவியாளர்களுக்கோ நம்ம நண்பர்களுக்கோ நம்ம கூட பலரவங்க என்ன கொஞ்சம் பேர் தான், இவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு பார்க்குறான். அப்படி நம்ம உதவி விரும்பணும்னு சொன்னால் முதல்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளை மன்னிச்சு பழணும், குற்றம் குறைகளை. அது நீங்கள் அவங்க பெரிய உதவி. அது மட்டும் இல்லை, நீங்கள் அவங்களுக்காக பொறுப்பேற்படுத்தணும். எனவே அவங்களை குற்றங்களையும் மன்னிச்சு அவங்களே மேன்மைப்படுத்த குணங்களில் இது அவங்களுக்கு செய்கிற இன்னும் மாபெரும் உதவி. அப்படி யாருக்காவது நம்ம இரும்பு திரும்பிடுமா, நமக்காக நம்ம திரும்பதில்லை, எப்படி மற்றவங்க திரும்ப முடியும்? முதல்ல என்கிட்ட இருக்கக்கூடிய நான் உணர்ந்து என்னால் என்னை மாற்றிக்க முடியாத போது யார்கிட்ட கூட யாரும் அவங்க மாற்றிட முடியாது. இந்த சத்தியத்தை நம்ம விளங்கிக்கணும். என்று இருக்கக்கூடிய சிறு குறை தான், ஆனால் பல காரணமாக உணரமாக ஒத்துக்காமல் ஒப்படைக்காமல் அல்லது மாற்றி அமைக்க முடிய மாட்டேங்குது. ஒரு சின்ன பழக்க வழக்கங்களில், ஒரு பேச்சில், ஒரு செயலில், ஒரு பார்வையில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம உணர மாட்டேங்கிறோம், அல்லது ஒத்துக்க மாட்டேங்கிறோம், அவரை ஒப்படைக்க மாட்டேங்கிறோம், மீள விரும்ப மாட்டேங்கிறோம். இதுலேயே பல காரணங்கள் போயிட்டுருக்குது. இதில் மன்னிப்பை கண்டு வாழ்விக்கப்பட்டிருக்கோம். இப்படி நம்ம ஒவ்வொரு நிலைமை இருக்கும் பொழுது நான் சொன்ன உடனே அவங்க மாறணும்னு சொல்கிறது அதிகாரம். நீங்கள் உபகாரம் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னால் அவங்களே இந்த குணத்தை மாற்றி அமைச்சுக்கணும். அவன்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அவன் மாற்றி அமைக்க பேராட்டுடையான். இப்போ சத்தியத்தை உணர்ந்துட்டீங்க. ஏன்னா அவனின்றி அணுவும் அசையாது, இலையும் முதிராது. அவன் நம்மளை மன்னிச்சு வாழ வச்சுட்ருக்கான். நான் அந்த குணங்களை பின்பற்றி வாழக்கூடாது இருக்கோம். இறைவனை பின்பற்றணும், இறைவனுடைய குணங்களை பின்பற்றணும். இறைவனுடைய குணங்கள் மன்னிப்பு. மனிதர் செய்யும் அக்கிரமங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய நம்மளே உணர்ந்து பார்க்கணும். உடனுக்குடன் பிடிச்சான்னு சொன்னால் நம்ம ஒருத்தர் மெஞ்ச மாட்டோம், எல்லாரையும் மன்னிச்சு வாழ வச்சுட்ருக்கோம். உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான், எல்லாம் குற்றம் செய்கிற சமுதாயம் தான். உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், எல்லாத்தையும் மன்னிச்சு ஆரம்பிச்சு வாழ வச்சுட்ருக்கான். ஆனால் என்ன குணங்களை பின்பற்ற போகிறீங்களா? இறைவனுடைய குணங்களை நீங்களும் குடும்பத்தாரை பொறுத்து சேர்த்து மன்னிக்க போகிறீங்களா? அவங்களுக்காக அவனுடைய இறைவனை பொறுப்பேற்படுத்த போகிறீங்களா? அவங்க மேலே இறக்கப்பட போகிறீங்களா? இல்லை அரக்க குணத்தில் வாழ்றீங்கன்னா பார்த்து பெரும்பாலும் அரக்க குணம் நம்மட்டு இருக்கும். இதை நம்ம உணர்ந்து, இந்த பலவீனத்தை நம்ம உணர்ந்து ஒத்துக்கிட்டு அவன்கிட்ட ஒப்படைச்சு மீள விரும்பும்பொழுது நமக்கும் சுகமான வாழ்க்கை. அதே மாதிரி குடும்பத்தாருக்கும் வெளில கொஞ்சமாக பேசிட்டு உள்ள நிறைய பேசணும். இறைவன்ட்டு தேவைக்கு அந்த மாதிரி உணர்ந்து பேசணும்.